guys, Assalamu alaikum. Welcome back my channel. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னா ஷார்ஜா லைட் ஃபெஸ்டிவல் 2025 தான் போய் சுத்தி பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ போடுறேன். எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லாங் வீடியோ சரி, ஷார்ட் வீடியோவும் அப்ப போடுறது இல்ல. அதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னோட சோம்பேறித்தனம் தான் சொல்லலாம். கிட்ஸ் அப்புறம் வந்து வீட்டு வேலை அதுவே பாக்குறதுக்கு ஃபுல் டைமா இருக்கு. தவிர வீடியோ எடிட் பண்ணிட்டாலும் இப்படி வந்து ஆடியோ கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரெண்டு கிட்ஸ் கொஞ்சம் கூட எனக்கு இடம் கொடுக்கறதே இல்லை. இருந்தாலும் என் சோம்பேறித்தனம் அப்புறம் வந்து கொஞ்சம் வேலைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் விளாக் கண்டினியூ பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். மெயின் ரீசன் வந்து 1000+ சப்ஸ்கிரைப் வந்து வரணும்னு ஒரு ஆசையில தான். அந்த ட்ரீமை கம்ப்ளீட் பண்ணணும்னா நீங்க வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இப்ப வீடியோக்குள்ள போவோம். நாங்க வந்து ஷார்ஜா லைட் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றதுக்கு தான் போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 இடத்துல வந்து இந்த ஃபெஸ்டிவல் நடக்குது. நாங்க வந்து ஒரு 3 இடத்த வந்து விசிட் பண்ணியிருந்தோம். அந்த விளாக் தான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. போகும்போது என்ட்ரன்ஸ்லயே வந்து அவ்வளவு அட்ராக்டிவா லைட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப வச்சிருந்தாங்க. உள்ள அப்ப பயங்கரமா இருக்க போதுன்னு ஆர்வத்துலதான் நாங்க உள்ள போயிருந்தோம். என்ட்ரன்ஸ் மட்டும்தான், ஆனா இங்க நல்லா இருந்துச்சு. உள்ள வந்து இந்த ஒரு ஃபிளார் மட்டும்தான் வந்து எங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு வாவ் அப்படின்னு இருந்துச்சு. மித்தபடி கிட்ஸ் விளையாடுறதுக்கு வந்து ஃபுல்லா வந்து செட் பண்ணியிருந்தாங்க. கிட்ஸ் வந்து நல்லா வந்து சந்தோஷமா பயங்கரமா இருக்கணும்னா இங்கே நம்ம கூட்டிட்டு போகலாம். ஃபுட் கவுண்டர் வந்து நிறைய ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஆனா வெளியில கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் கிட்ஸுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் அப்புறம் நிறைய விளையாடுறதுக்கு வந்து இங்க செட் பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்கு வந்து இங்க லைட்டிங் ஷோ நல்லா தான் இருந்துச்சு. கம்பேர் அடுத்த 2 பிளேஸ பார்க்கும்போது எப்படி இருந்துச்சோ சேம் அதே எக்ஸிட்லயும் வச்சிருந்தாங்க. ஆல்ரெடி நீங்களும் இந்த பிளேஸை விசிட் பண்ணிடுங்க. எனக்கு ஹார்ட் சிம்பிள் எமோஜியா கமெண்ட் செக்ஷன்ல அனுப்புங்க. ஈவினிங் வேற டீ குடிக்காம வந்தாச்சு. டீ குடிக்கலனாவே ஒரு மாதிரி அப்செட்டா இருக்க மாதிரியே ஃபீல் ஆச்சு. வேற வழி இல்லாம இந்த ஒரு டீயை வந்து 10 கிராம்ஸுக்கு வந்து வாங்கி குடிச்சிட்டு நாங்க அங்க இருந்து வந்து கிளம்பிட்டோம். என் பிள்ளைய ரொம்ப ஐஸ்கிரீம் கேட்டு அடம் பிடிச்சனால அங்க வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தோம். ஆனா ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு ஃபாஸ்டிங் ஃபுட் தான் நிறைய இருந்துச்சு. அதனால அங்க இருந்து கிளம்பி நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட போயிட்டோம். ஐஸ்கிரீம் கடைக்கு வந்துட்டு மெனு பார்த்துட்டு ஓகே பண்ண அப்புறம் தான் வந்து ரெண்டுமே அமைதியா இருந்துச்சுங்க. அது வரைக்கும் எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு ஒரே அழுகையா தான் இருந்துச்சு. கொஞ்சம் கூட்டமா இருந்தனால கொஞ்சம் லேட் ஆச்சு. எனக்குமே இந்த ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நாளா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு தான் சொல்லணும்.
இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாவே ஹைப் ஏத்துற மாதிரி இந்த ஐஸ்கிரீம் தான் வந்து ஃபுல்லாவே இருந்துச்சு. ஒருவேளை நான் பாக்குறனால அதுவா வருதா என்னன்னு தெரியல. ஐஸ்கிரீம் கைக்கு வந்த அப்புறம் தான் ஆஹா நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்டது வந்து கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஐஸ்கிரீம் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு டைரக்டா போயாச்சு. இவ்வளோ நேரம் போன கிளிப்ஸ் வந்து சாட்டர்டே எடுத்தது. இது வந்து சண்டே நாங்க போயிருந்தோம். சண்டே வந்து தம்பி வந்திருந்தா அதோட வந்து பிளான் பண்ணி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடமும் விசிட் பண்ணிட்டு வந்துட்டோம். இங்க வந்து 4 பில்லர் மட்டும்தான் இருந்துச்சு. அதுல வந்து லைட்டிங் ஷோ இருந்துச்சு. பெருசா ஒண்ணும் இங்க இல்ல. அங்கேயாச்சும் என்ட்ரன்ஸ் வந்து பார்க்கும்போதே வாவ் அப்படி இருந்துச்சு. இங்க 4 பில்லர் தான் இருந்துச்சு. ஆனா இதுக்கு பார்க்கிங் போடுறதுக்கு அவ்வளவு சிரமப்பட்டோம். ஏன்னா ஃபுல்லா வந்து பார்க்கிங் போட்டு இடமே இல்லாம இருந்துச்சு. ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டே இருந்தோம் பார்க்கிங்காகவே. அதோட வந்து அந்த இடத்த விசிட் பண்ணிட்டு வந்துட்டோம். இதுதான் வந்து ஷார்ஜா லைட் ஃபெஸ்டிவல். இந்த மாதிரி 5 இடத்துல வச்சிருக்காங்க. நான் 2 இடத்த வந்து கவர் பண்ணிட்டேன். 3 இடத்துக்கு போனோம். பட் ஏற்கனவே வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். எப்பயும் போற கார்னிச் கிட்ட வந்து லைட்டிங் ஷோ போட்டிருந்தாங்க. அது நான் எப்பயுமே காட்டுறதுனால அது காமிக்க வேணாம்னு சொல்லிட்டு டைம் வந்து 2 இடம் வந்து எக்ஸ்ட்ரா விசிட் பண்ணியிருந்தோம். அதை தான் வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்தெல்லாம் கவர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இங்க இருந்து நீங்களும் போகாம இருந்தீங்கன்னா ஷார்ஜா ஃபெஸ்டிவல் லைட்டை வந்து போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல vlogல சந்திப்போம். பாய் பாய்.